இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்ப்பு நாங்கள் ஆசீர்வதிப்படியாக வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். இந்த பாடல் நீங்க கேட்டீங்க. ஒரு இதயத்துல காயம் இல்லாத மனுஷர் ஒருவருமே இல்லை. அந்த காயத்தை ஆற்றுகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாங்களும் கூட ஆண்டவர் அறியாத நாட்களில் வாழ்ந்திருந்தோம். நாங்களெல்லாம் ஆதியிலே கிறிஸ்துவல்ல, பாதியிலே கிறிஸ்துவலாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனா எங்க வாழ்க்கையிலும் ஒரு நன்மையை செய்தார். ஒரு நன்மையை சொல்ல முடியாதுங்க, 1000 நன்மையை செய்திருக்கிறார். சொல்லுறதுக்கு நேரம் பத்தாது, நாட்கள் போதாது. அதே போல இதயத்தின் காயத்தை ஆற்ற முடியாம என்ன கூட கர்த்தர் ஒரு பிசாசு நம்புற படிக்கல நான் இருக்கும் போது நான் எல்லா டாக்டரையும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தோம். ஒரே ஒரு டாக்டர் மாத்திரம் சொன்னாங்க, கர்ப்பப்பை கட்டி இருக்குது, அது உங்க ஆபரேஷன் பண்ண உங்களுக்கு குணமாகாது சொன்னாங்க. அப்ப ஒரே ஒரு சகோதரி இதே போல என் பக்கத்து வீட்டுல, அக்கா நீங்க ஆண்டர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாயின்னு சொன்னாங்க. போனவங்க வேற வேலை இல்லை, எல்லாம் அது சரியாகாது, எங்களுக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அர்த்தமான சகோதரி பேசணும். அப்ப என்னால தாங்க ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லை, 1 வருஷம் அந்த மரண படிக்கை என்னை பிடித்து கொண்டு இருந்தது. அப்போது நான் ரொம்ப முடியாத நேரத்துல வீட்டுல சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணதான் வந்து சுகமாகும், இல்லைன்னா நீ அப்படிதான் இருக்கு சாமான்னு சொல்லிட்டாங்க, கண்ணு செத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் நான் ஆண்டவருக்கு கொஞ்சம் என் இறுதி எடுத்து கொடுத்தேன். ஆண்டவரே நீ உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்றாங்க அப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு இந்த பலவீனத்துல இந்த வியாதியில நீ சுகத்தை கொடுத்தீங்களா, நான் வாய்நாளெல்லாம் உங்களுக்கு சாட்சியா இருப்பாங்க. நான் பொண்ணு கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன், வீட்டை கொடுக்க நான் சொல்லலைங்க, என் ஜீவனாலும் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் நீ சொல்லி நான் ஒத்து கொடுத்தேங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 2009 இந்த மரணம் என்னை சந்தித்தது. 2013 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். 2011 16ஆம் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை 4:30 மணிக்கு அவரோட சொந்த மகளை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். நான் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேங்க, அன்றே அந்த கர்ப்பப்பையில கட்டி இருந்ததா இல்லை, நான் மறுபடியும் போய் டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணவே இல்லை, ஸ்கேன் பண்ணவில்லை, செக் பண்ணவில்லை, அது ஆபரேஷன் பண்ணாமே கர்த்தர் சரி செய்துட்டாங்க. பொய்யோ கட்டு கடியோ ஏதோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து சொல்லலைங்க, என் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே போல உங்களை எத்தனையோ டாக்டர் கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ மனுஷர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ தேடி போய் உதவி கட்ட உங்களை கைவிட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க எத்தனையோ பேரை தேடி போகும்போது கைவிட்ட நிலையில உங்களை தேடி வந்து உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருவேன், ஒருவரும் செய்யப்படாத பெரிய காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த பாதிக்கும் செய்த தெய்வம் இன்று உங்களுக்கும் அப்பேற்பட்ட மரண படிக்கல, கவலையில, கண்ணீரில, வேதனையில, பிரச்சனையில, போராட்டத்தில, பிசாசின் பிடியில, மந்திர கட்டில நீங்க மாட்டி சிக்கி கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே என்று சொல்லி நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். பயப்படாத மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ வாசலில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரோடு நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கதவை என்றால் உங்க வீட்டு வாசப்படி கதவை அல்ல. பிரியமானவர்களே, உங்க இறுதிய கதவை ஆண்டவர் இன்றைக்கு தட்டி கொண்டிருக்கிறார். இப்போது நீங்க திறந்து கொடுத்தால் உங்க உள்ளத்துல வந்து உங்க துக்கத்தை மாற்றுவார், உங்க கவலையை கண்ணீரை மாற்றுவார், உங்க வியாதி மரண படிக்கை மாற்றுவார், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, பெரிய சூழ்நிலை கட்டளைங்க கட்டப்பட்டதா இயேசு இன்றைக்கு அவங்களை கட்ட விட்டு விட முடியாது உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்குதான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னார். என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அல்லேலூயா.